கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இயேசு எப்படிப்பட்டவருங்க? இயேசு எப்படிப்பட்டவர்? அவருங்க எல்லாருக்கும் தேவன். மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் அவர் தேவனாக இருக்கிறாருங்க. நான் நல்லவளே இல்லை, நான் நல்லவனே இல்லை, நான் குடிக்கிறேன், நான் பாவத்தில் இருக்கேன், நான் கெட்ட பழக்கங்களில் இருக்கேன், எனக்கு அதை விடவும் மனசு வரலை, விடுற எண்ணமும் எனக்கு உருவாகலை அப்படின்னு எவ்வளோ பேர் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாவத்துக்கிட்ட. அவங்களுக்கு விடணும்னு எண்ணம் வந்தாலும் அவங்கள விட்டு பாவமும் போகாது, இவங்களும் பாவத்தை விட்டு போக மாட்டாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கடவுள் அன்பானவருங்க. இயேசு அன்பானவர். அவரிடத்துல அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. சகையுங்கிற ஒரு மனுஷன், அவன் வரி வசூலிப்பவன். அவனை யாருக்குமே பிடிக்காது. அதிகமான வட்டிக்கு வாங்குறான், கந்து வட்டி வாங்குறான்னு யாருக்குமே அவனை பிடிக்காது. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருந்ததுங்க, இயேசுவை பார்க்கணும், இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தான். அந்த ஆசையை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக ஆண்டவரை பார்க்க அவனால் முடியல. சுற்றி ஜனக்கூட்டமாக இருந்தது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலங்க பாவம்ங்கிறது நம்மளை சூழ்ந்து நிற்கிது. பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள், வியாதிகள் நம்மளை சூழ்ந்து நிற்குது. அந்த நேரத்தில் அதெல்லாம் யோசிக்காமல் இயேசு எப்படிப்பட்டவருங்கிற இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறாருங்க. உங்கள் இருதயம், நீங்கள் பாவத்திலே இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கலாங்க, உங்கள் கண்டிஷன் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துலேயும் நீங்கள் யாரை நோக்கி பார்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரிங்க, நோக்கி பார்க்குறவர் யாருன்னு பார்க்கணும். நம்ம இந்த சிக்கல்களில் இருக்கோம், இந்த வியாதிகள் நம்ம இருக்கிறோம், இந்த மரணப்படுக்கையில் நம்ம இருக்கிறோம், இந்த பிரச்சனைகள் நம்ம இருக்கிறோம். நம்ம யாரை நோக்கி பார்க்குறோம்? நம்ம பார்த்துட்டு அழுகுறோமா? இல்லை பிறரை பார்த்து பொறாமப்படுறோமா? இல்லை யாரையாவது பார்த்து நம்ம ஆளுக்கு தேடுறோமா? இருக்கக்கூடாதுங்க. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே நபர் இயேசு மாத்திரம்தாங்க. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்கள் முகத்தை வெட்கமடையவே பண்ண மாட்டார். இந்த சகையை ஆண்டவர் கண்டுட்டு அவர் மெய்யான தேவன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் பக்கத்தில் பாவத்தை அறிக்கையிடுறான். இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே பாவம் விலகி போயிடுங்க. இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே நமக்கு எல்லா பிரச்சனைகளும் மாறி போயிடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கடவுள் பற்றியான உங்களுக்கு எந்த அறிவு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இயேசுங்கிற நாமத்தை மட்டும் கூப்பிட்டு பாருங்கங்க. அந்த நாமம் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாதுங்க. இயேசுவை தேடுங்கங்க. அவர் யாருன்னு யோசிச்சு பாருங்கள். அவர் யாருன்னு அவரை உற்று நோக்க ஆசைப்படுங்கங்க. நீங்கள் அவரை பாருங்கங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கங்க. எல்லா பிரச்சனைகளும் மறையும், எல்லாமே மாறுங்க. ஆமீன்.